ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஈஸி சிம்பிளான டிப்ஸு. நம்ம முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும். இது நீங்கள் தினம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஒரு நம்ம பிரைட்னஸும் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு பிம்பிள்ஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் அந்த கருப்பு மார்க் இருக்கும். அந்த கருப்பு மார்க்கை கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பராக சிம்பிளான டிப்ஸு. அது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் வந்து கடல மாவு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப நைஸாக இருக்கிறது, கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து நம்ம முகத்துக்கு போடுறோம். அடுத்து வந்து ஒரு பாதி எலுமிச்சப்பழம். இதில் எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா முகத்துக்கு பொறுத்து அள்ளுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. எலுமிச்சப்பழம் சாறு. அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்டர். இது 3 பொருள் தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் டிப்ஸ் இது. இந்த 3 பொருளை தான் சேர்த்து நம்ம ஸ்கின் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் போடலாம். இது இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் தினம் போடலாம். இல்லை வீக்லி 2 டைம்ஸ் கூட 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின் இது நீங்கள் போட்டு மினிமம் ஒரு 10 நிமிஷம் அது முகத்தை கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது காயும் போது உங்கள் முகத்தை கழுவிட்டு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டுன்னு. நீங்கள் எங்கன்னா வெளியே கிளம்புனா கூட நார்மல் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போட்டுட்டு கழுவிட்டு சும்மா ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு போனாலும் பரவாயில்ல. அவ்வளோ சிம்பிளாக முகம் நல்லா பளபளன்னு இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையானதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் கடல மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து எலுமிச்சப்பழம் சாறு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்ட பிறகு அப்புறமா இன்னும் கொஞ்சம் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இந்த கடல மாவுலையும், ஏன்னா எலுமிச்சப்பழம் சாறு பாதி எலுமிச்சப்பழத்தில் 1/4 எலுமிச்சப்பழம் சாறு தான் எடுத்துக்கணும், ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. இதில் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னு தான் சேர்த்துக்கலாம், இல்லை காட்டினா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து மஞ்சள் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு இது கடல மாவு போடணும், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். அதனால உங்களுக்கு தேவைன்னு தான் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டினா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு தான் நான் மஞ்சள் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் தேவையான அளவுக்கு ஒரு 2 சிட்டுக்கு அளவுக்கு தான் நான் மஞ்சள் எடுத்துக்கினேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா இது எலுமிச்சப்பழ சாறும் அடுத்து கடல மாவு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாம் இது சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு மஞ்சள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் பேக் இருக்குது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ என் முகத்துக்கு நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு பேக் போடும்போது நான் இந்த மாதிரி தான் என் முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இது லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் இந்த மாதிரி நீங்கள், ஏன்னா அது நம்மளுக்கு முகத்தில் நம்ம என்ன போட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு அது இதாகணும் இல்லைங்களா. அதனால சும்மா பேக்கை ரெடி பண்ணோமா ஃபேஸ் பேக்கில் ஒரு ஃபேஸ் க்ரீமு அது அப்படியே இப்படி அப்ளை பண்ணிட்டா போதும்னு இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க, லைட்டாக ஃபுல்லாக ஒரு டைமு கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி. இப்போ இதில் நான் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் என் முகத்தில் இந்த ஸ்கின்ல நல்லா ஒரு எஃபெக்ட் காட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த கழுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு இது மேலே இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் பண்ணிட்டு இப்போது இந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணோம்னா
நம்மளுக்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் கிடையாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சம் அங்கங்கே ஒரு தடவை லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டுட்டு இது பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்க. இந்த கண்ணுக்கு கீழே இதெல்லாம் இன்னும் நைட்டில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் கழுவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இதை அப்ளை பண்ணுறேன். ஒரு நாள் டு ஒரு நாள் தினம் கூட இல்லை, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீக்லி வாரத்தில். ஆனால் 2 நாள் நான் அப்ளை பண்ணும்போது காலையிலும் சாயங்காலமும் அப்ளை பண்ணுவேன். நல்ல ஒரு ஸ்கின்னு பலன்னு இருக்கும். கண்ணு கீழே கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஏன்னா சில பேருக்கு கருப்ப மார்க் இருக்கும் இல்லைங்களா, அவங்க கண்ணு கீழே நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தடவிக்கலாம். அவ்வளோ நல்லா கிளியரன்ஸாக கருப்பு நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரியாது. பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கழுவிட்டு நான் காட்டுற எந்த அளவுக்கு ஒரு ஆயில் ஸ்கின்னு இல்லை எந்த ஸ்கின்னு டைப் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எனக்கு வேண்டியதுனால நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் மஞ்சள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மஞ்சளை வேண்டாம், இந்த மாதிரி வெறும் ரோஸ் வாட்ரு இல்லை அரிசி தண்ணி இல்லை தயிர், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தயிரெல்லாம் வீடியோ போட்டுருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு ரோஸ் வாட்ரு வேண்டாம்னாக்கா அரிசி தண்ணி இல்லை கஞ்சி தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணனால நல்லா ஸ்கின் ஒரு க்ளோ கொடுக்கும். அரிசி தண்ணி கஞ்சி தண்ணி கூட பரவாயில்ல, நல்லா வைட்டிங் பண்ணி பிரைட் பண்ணி கொடுக்கும். அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நல்லா காஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மினிமம் விடணும். நல்லா காஞ்ச பிறகு என் முகத்தை நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது காயும் போது நம்ம பேசக்கூடாது மெயின். ஏன்னா இங்கெல்லாம் அது காயும் போது அப்படியே இழுத்துக்கும். அந்த டைமில் நம்ம பேசினோம்னா அந்த ரிங்கிள் சில பேருக்கு இருக்குது, அது அதிகமாகும். இந்த கண்ணு கீழே, இந்த கண்ணுக்கு சைடு எல்லாம். பாருங்க, இப்போ நான் 10 நிமிஷம் கழிச்சு என் முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு ஒரு அந்த பிரைட்னஸ் இருக்குது. மஞ்சள் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு மஞ்சள் போட்டால் கொஞ்சம் இன்னும் நல்லா பிரைட் நல்லா கொடுக்கும், அதனால மஞ்சள் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு முகம் நல்லா பளபளன்னு இருக்கும். அப்படியே நைஸாக இந்த எலுமிச்சப்பழம் போடுறதுனால இன்னும் நம்மளுக்கு அதுவும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. எலுமிச்சப்பழச்சாறு பாதி எலுமிச்சப்பழத்தில் கொஞ்சோண்டு தான், அதில் 1/4 பாகத்தான் லைம் ஜூஸ் எடுத்துக்கணும். பாருங்க, இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு முகத்துக்கு போட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது நான் வீக்லி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறது நான் காலையிலையும் மத்தியானம் நைட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்படி நான் வீட்டில் இருந்தேன்னா மத்தியானம் கூட சில டைமில் போடுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 டைம், ஏன்னா முகம் நல்லா பளபளன்னு இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எங்கன்னா ஒரு வெளியே போகணுன்னாக்கா நம்ம நல்லா முகம் நல்லா பளபளன்னு இருக்குது, இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குது வீடியோன்னு சொல்லிட்டுன்னு. பாய்.